வணக்கம் அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சாரதாம்பாள் கோவில் கோயம்புத்தூரில் ரேஸ் கோர்ஸில் இருக்குது. அந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே சாரதாம்பாள் கல்யாண மண்டபமும் இருக்குது. அங்கே எங்களுடைய விஷ்ணு சஹஸ்ரநாமம் சாண்டிங்கு நடந்துச்சு. அதாவது 4வது வருஷம் ஆண்டு விழா ஃபங்க்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். போன வருஷமும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் இதே மாதிரி 3rd இயர் ஃபங்க்ஷன் நாங்கள் அங்கே செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா கோயம்புத்தூர் பேட்ச்காரங்க எல்லோரும் சேர்ந்து அங்கே நாங்கள் பண்ணணும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் விஸ்வாஸ் மூலயமா நான் கற்றுக்கிட்டேன். 67 நாடுகளுக்கும் மேலே உள்ளவர்கள் எல்லா மொழியினரும் ஆன்லைனில் 21 நாளில் அவ்வளோ நல்லா கற்றுக்கிட்டு அவங்கவுங்க ஊர்களில் அவங்கவுங்க இடத்துல இருந்தே இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அவ்வளோ நல்லா சொல்லுவாங்க. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு அமைப்பு எனக்கு கிடச்சி நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறது. இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இங்கே இந்த ஆண்டு விழா ஃபங்க்ஷனில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சாண்டிங் பண்ணணும். காலையில் 3:30 மணிக்கே திருப்பள்ளி எழுச்சி சுப்ரபாதம் அதெல்லாம் ஆரம்பித்து கண்டினியூவாக விஷ்ணு சஹஸ்ரநாமம் நடந்துச்சு. சின்மயா ஸ்கூலில் வடவள்ளியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்தாங்க. அவங்க அவ்வளோ நல்லா அவங்களுடைய ப்ரோக்ராமும் இங்கே வச்சுருந்தாங்க. அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வடவள்ளியில் சின்மயா ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த ப்ரோக்ராம் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க.
Viswas Saranagar. Thank you one and all to Viswas Coimbatore Annual Assembly 2024. The mass chanting of Vishnu Sahasranama on this auspicious day. I welcome all the chief guests here to our function. Now we will start this function with starting. இப்போ சீஃப் கெஸ்ட்டாக வந்தவங்க வந்து குத்துவிளக்கு ஏற்றி வச்சதுக்கப்புறமா அவங்களும் சிறப்புரையாற்றுவாங்க. ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே ஸ்ரீராம நாம வரானன ஓம் நம இதி ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. எல்லோருக்கும் தெரியணும் என்ற ஒரே நோக்கத்துடன் விஸ்வாஸ் அந்த அமைப்பு ரொம்ப பிரமாதமா நடந்துருக்கு. இன்னும் நடக்கணும். எது நடந்தாலும் அதில் தட்டுத்தனங்கள் இருக்கும். தண்ணி போகிற மாதிரி நம்ம அந்த தண்ணி அப்படி சுத்திட்டு போய் அந்த கல்லிருந்து அந்த கல்லை சுத்திட்டு போகும் தண்ணிக்கு எதுக்குமே பிரச்சனை இருக்காது. அது உருவாகிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் எல்லோருக்கும் தெரியணுங்கிறதுக்காக அந்த அமைப்புகள் இருக்கு இல்லையா, அவளுக்கு பல தடங்கள் கட்டுப்பாடுகள் எல்லாம் வரும். அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே மாட்டோம். நம்ம குறிக்கோள் என்னதுங்கிறது மட்டும்தான் நம்ம முன்னாடி இருக்கணும். அந்த குறிக்கோளை நம்ம வச்சுட்டு அப்புறம் இங்கே ஸ்டேஜில் இருக்க எல்லா பெரியவங்க, குருதேவர், இறைவன் அனைவருக்கும் நமஸ்காரம் சொல்லி ஒரு சில வார்த்தைகள். இப்போ நமக்கு எல்லாம் தெரியும் 84 லட்சம் யோனிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம ஃபோட்டோகிராஃபர் எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட், அந்த ஃபோட்டோ எடுத்துட்டீங்க, சந்தோஷமா உட்காந்து 84 லட்சம் யோனிகள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அதுல ஒன்று நாம எல்லாம் மனிதர்கள் எல்லாருமே. இந்த மனிதர்கள்ல என்ன விசேஷம், நமக்கு என்ன சிறப்பு, யாராவது ஒருத்தர் சொல்ல பார்க்கலாம். வாட் இஸ் இட் தட் இஸ் ஸ்பெஷல் அபவுட் பீயிங் a human being? யாராவது ஒருத்தர் சிக்ஸ்த் சென்ஸ் அறிவு இருக்கு அப்படின்னு அம்மா சொல்றாங்க. சரி, அறிவு ஆராய்ந்து நோக்கும் அறிவு இருக்கு. இன்னொரு முக்கியமான என்னன்னா நமக்கு வாய் இருக்கு. சொல்லுங்க, we can help others. அந்த அறிவு வச்சு we can help others. இன்னொன்று நமக்கு இந்த வாய் இருக்கு, அதுதான் விசேஷம். மகாவிஷ்ணு நம்ம பல நாமங்கள்ல சொல்லிக்கிறோம். அதுல அந்த 1008 சுவாமியோட அந்த நாமங்கள் தான் நமக்கு மகா நமக்கு சொல்லித்தத. அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் தான் இன்னைக்கு உலகே நடத்திட்டு இருக்கு. விஸ்வாஸ் அதுல பெரிய ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. குழந்தைகளே எல்லாரும் எங்கெங்க இருக்காங்களோ அந்த இடத்துல ஆல் ஓவர் த வேர்ல்ட் விஷ்ணு சகஸ்ரநாமம் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு எல்லோருக்கும் தெரியணும் என்ற ஒரே நோக்கத்துடன் விஸ்வாஸ் அந்த அமைப்பு ரொம்ப பிரமாதமா நடந்துருக்கு. இன்னும் நடக்கணும். எது நடந்தாலும் அதில் தட்டுத்தனங்கள் இருக்கும். தண்ணி போகிற மாதிரி நம்ம அந்த தண்ணி அப்படி சுத்திட்டு போய் அந்த கல்லிருந்து அந்த கல்லை சுத்திட்டு போகும் தண்ணிக்கு எதுக்குமே பிரச்சனை இருக்காது. அது உருவாகிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம்
எல்லோருக்கும் தெரியணுங்கிறதுக்காக அந்த அமைப்புகள் இருக்கையே அவளுக்கு பல தடங்கள் கட்டுப்பாடுகள் எல்லாம் வரும். அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே வேண்டாம். நம்ம குறிக்கோள் என்னதுங்கிறது மட்டும்தான் நம்ம. இதனுடைய கண்டினியூஸ் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ இருக்குது. அதில் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சாண்டிங் பண்ணுறது, நாங்கள்லாம் சாண்டிங் பண்ணுறது எல்லாமே இருக்குது. அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.